வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து பூசணிக்காய் சூப், குர்பிஸ் சூப் செய்ய போகிறேன். அதுக்கு இப்போ தேவையான சாமான் வந்து வெங்காயம், கேரட் உண்டு. இது பூசணிக்காய் வந்து இது ஹொக்காய்டோ பூசணிக்காய், ஹொக்காய்டோ குர்பிஸ்ன்னு சொல்கிறது. அடுத்தது கறி, இங்கே தேன் கறி பவுடர். இது வந்து உரைப்பு இருக்காது, வெறும் மஞ்சளும் இதெல்லாம் மட்டும் போட்டுப்பாங்க. அடுத்தது வந்து சவராம். இது ஹால் கிராம் இருக்குது, ஃபுல் கிராமும் ஓகே. ஃபுல் கிராம் நல்ல எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த பூசணிக்காயில் என்ன ஸ்பெஷல்ண்டா, இது நீங்கள் வந்து தோலோடையே சாப்பிடலாம், தோலோடையே சமைக்கலாம். தோல் எல்லாம் வெட்டி மினக்கட்டு கொண்டிருக்க தேவையில்லை. தோல் நல்ல மென்மையாகவும் இருக்கும், தோலோடையே சாப்பிடலாம், தோலோடையே அவிக்க வேண்டியது தான். அதுதான் இதில் ஸ்பெஷல். இதில் கொஞ்சம் இனிப்பு கூடினது நல்ல பூசணிக்காய். ஸோ இது தோலோடையே சமைக்கலாம். ஸோ தோல் வெட்டி சீவி கொண்டிருக்க தேவையில்லை. ஓகே, சட்டிக்குள்ளே பட்டரை போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டுட்டு வெங்காயத்தை எடுத்து எல்லாம் கொட்டு போட்டுட்டு திருப்பி வெங்காயம் பட்டணும். ஓகே, திருப்பி வெங்காயம் பட்டியாச்சு. வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் சுண்ட விட்டுட்டு அப்போ இந்த கறி இருக்குல்ல, வெங்கட கறி, அதை போட்டுட்டு திருப்பியும் இருக்கா சுண்டிட்டு கேரட்டை போட்டுட்டு பட்டர் தானே டக்குன்னு எரிஞ்சிடும், அதனால் டக்குன்னு செய்யணும். குர்பி செய்ய பூசணிக்காயம் போட்டுட்டு கொஞ்சம் மெதுவாக சுண்டிட்டு அது பிறகு இங்கே இருக்க என்ன இஞ்சி செஞ்சு வச்ச வெஜிடபிள் ஸ்டாக் கெமியூஸை போயும் இருக்குது, அதை விட்டு நல்லா அவிய விட வேண்டியதுதான். அவிய விட்டுட்டு அது அப்புறம் என்னென்னு பார்ப்போம். இப்போ சூப் ஃபுல்லாக அவிஞ்சிட்டுது. ஸோ மரக்கறியில் அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் ஒரு மிக்சரால் நல்லா அரைச்சி கொள்வோம். அரைச்சிட்டேன் ஃபுல்லாக. இது கொஞ்சம் களித்தன்மையாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் இதுக்கு வெஜிடபிள் ஸ்டாக்கை விட்டுட்டு சால்ட்டு, உப்பும் மிளகும் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் ராம் சேர்க்கணும். அது எப்படின்னு காட்டும் பாருங்க, சவக்கரீம். ஓகே, நான் இதை எப்படி சர்வ் பண்ணுறேன்னாண்டா, இந்த சூப்பு இப்படியே குடித்தாலும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் நான் சர்வ் பண்ணுறது வந்து இப்படி விட்டுட்டு, இப்போ நான் உங்களை செஞ்சு காட்டுறதுக்காக தான் செய்கிறேன். நான் நார்மலாக இப்படி நான் வழியை விட்டுலாம் கொடுக்கல, அதிங்க விட்டுட்டு சவராம் இருக்குல்ல, சவக்ரீம். ஸோ அது இப்படி ஒரு கரண்டி எடுத்து இப்படி போட்டுட்டு மேலே ஒரு டெக்கரேஷன் பச்சையை வச்சு போட்டு அனுப்பினா சரி. அந்த மாதிரி இருக்கும், ஜனம் விரும்பி சாப்பிடும்.